ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு. ஸ்கூல்லேருந்து ஈவினிங் குட்டீஸ் வந்தோடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தான் வீட்டில் தேடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோக்காக தான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம நெய் சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் அவ்வளோதான் நெய் வருது, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சேர்த்த மாதிரி இருக்குது. நெய் சேர்த்துட்டு நீங்கள் கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையை வச்சு நம்ம இப்படி அழுத்தி பிடிக்கும் போது ஷேப் வரணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம நெய்யை ஊற்றியே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறனால தண்ணி குறைவாக தான் தேவைப்படும். இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்படியே அது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே நெய் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, நெய் சேர்த்து இதை வந்துட்டு ஒரு செமி லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதை நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வேண்டானா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம மாவுமே நல்லா ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். அதனால தான் இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இதை உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மைதா நெய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே உங்களுக்கு ஒரு வேளை நிறையா லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ரோல் பண்ணிவிட்டு அந்த மைதா பேஸ்ட் வந்து ஒரு இதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணி மேலே அடுக்கி அப்புறம் இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரே இது மட்டும்தான் பண்ணேன். அப்புறம் உள்ளது எல்லாமே நிறைய லேயர்ஸ் வச்சு தாங்க இது ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஆயில் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இது போட்டு ஒரு 10-20 செகண்டுக்கு அப்புறம் தான் அது மேலே எலும்பி வரணும். அப்போ தான் அது கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது போட்டோடனே கலர் சேஞ்ச் ஆகி கரிஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செய்து கொடுத்து தான் பாருங்களேன், அப்புறம் விடவே மாட்டாங்க.